நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பண்ணப்பட்ட ஒரு கோயில். தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் இந்த கோயில் இப்பவுமே ஒரு 2 அடிக்கு பூமிக்குள்ள புதைஞ்சிருக்கு. 2 சிலைகள் மட்டும்தான் இருக்கு, மற்ற சிலைகள்லாம் எங்க போச்சு அப்படின்னு தெரியல. எல்லோருக்கும் வணக்கம். மேம் பேர் கருணா. இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடலாடி வட்டத்தில் மேலக்கிடாரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்குங்க. இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் கோயில் நம்ம பாண்டிய மன்னர்கள் கட்டின ஒரு அழகான சிவன் கோயில். இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். அந்த சிவன் கோயிலில் என்ன இருக்குது, சிவன் கோயில் எப்படி இருக்குது, என்னென்னலாம் இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து 42 கிலோமீட்டர் நம்ம பயணித்து வந்தோம் அப்படின்னா இந்த அழகான மேலக்கிடாரம் அப்படிங்கிற ஊரை வந்து அடைய முடியுங்க. இங்கே இந்த ஊரோட குளக்கரைக்கு பக்கத்தில் ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த சிவன் கோயில். இந்த கோயில் ரொம்பவே சின்ன கோயில் தாங்க. ஆனால் நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்தில் பண்ணப்பட்ட ஒரு கோயில். கோயிலுக்குள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட வரலாறை பார்க்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நிசப்தமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ளே வந்தோடனே பார்க்குறப்போ நந்தி, ரொம்ப சின்ன நந்தி, ரொம்ப ஒரு அழகான நந்தி. ஆனால் கிட்டத்தட்ட பல வருடங்களாக தொடர்ந்து இந்த நந்திக்கு பூஜை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நிறைய கோயிலில் பார்க்குற மாதிரி நந்தி நல்லா வளவளப்பாக வந்து இல்லை, நல்லா பல வளவளப்பாக இல்லை, நல்லா கரடு முரடாக தான் வந்து நந்தி இருக்குது. ஆனால் அந்த நந்தியில் நம்ம நுணுக்கமாக பார்க்க முடியுது. அதோட காது, அதோட திமில்கள், அது அப்படியே அலங்காரம் அப்படி எல்லாமே பார்க்க முடியுது. ரொம்ப சின்ன நந்தி. அப்பன் சிவபெருமான். சிவபெருமானுக்கு இங்கே பெயர் திருவ நந்தீஸ்வரம் உடையார் அப்படின்னு சொல்கிறாங்க. சதுர வடிவிலான ஆவுடை. பாண்டியர்கள் கால சிவன் கோயில் இது. சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. அருமையான ஒரு தரிசனமாக இருந்துச்சு. இப்போது இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோயிலோட வரலாறு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஊரோட வரலாறு பார்க்கணும். இந்த ஊரோடைய பெயர் மேலக்கிடாரம். இந்த ஊருக்கு இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னா கிடாரம் கொண்டபுரம் அப்படின்னு சொல்லுது. கிடாரம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடாரம் அதாவது தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் 1025 அவரோட வலிமையால் கப்பற்படையை கொண்டு தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த பகுதியை 14 நாடுகளை வெற்றி பெற்றார். இதில் கெடாரமும் ஒன்று. தற்போதைய மலேசியா நாட்டோட ஒரு மாநிலமாக கெடா முற்காலத்தில், அதாவது கெடான்னு இன்றைக்கி இருக்குது, முற்காலத்தில் கிடாரம் அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க. இந்த கோயிலில் மொத்தம் 9 கல்வெட்டுகள் இருக்குங்க. 9 கல்வெட்டுகள் இருக்குது. யாருடைய கல்வெட்டு அப்படின்னா பாண்டிய மன்னனான 1ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன், 2ஆம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அவரோட ஆட்சி காலம்லாம் பார்க்குறப்போ 1200கள், அதாவது இப்போ இருந்து 800 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில். அப்போ இந்த கோயிலோட வயசு என்ன? 800 வருஷங்களை கடந்து இன்னும் இந்த கோயில் வந்து நிற்கிது. நிறைய கல்வெட்டுகள், இந்த கோயில் முழுக்க நிறைய கல்வெட்டுகள் இருக்குங்க. அதாவது உங்களால் பார்க்க முடியும். சின்ன கோயில் தான், ஆனால் கோயில் முழுக்கவே வந்து பார்க்க முடியும். மொத்தம் தனித்தனியாக 9 கல்வெட்டுகள் இந்த கோயிலில் வந்து இருக்குது. என்ன சொல்லுது அந்த கல்வெட்டுகள்? இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட தானத்தை குறிப்பிடுங்க. அதாவது விளக்கு எரிக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த ஒரு வணிகர் ஒரு தானம் கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு கல்வெட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்காக ஒரு குளம் வந்து வெட்டப்பட்டிருக்கு. அதுவும் இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் இருக்குது. கிட்டத்தட்ட 9 கல்வெட்டுகளில் இந்த கோயிலுக்கு வழங்கப்பட்ட விளக்கு தானத்தையும் நிலதானத்தையும் தான் குறிப்பிடுறாங்க.
மேலும் இதை பற்றி ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் சார்பாக ஐயா வே ராஜகுரு அவர்கள் ஒரு புத்தகம் அதாவது வெளியிட்டிருக்கிறாங்க. நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டுகளை பற்றி மேலும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. தூண்கள் ரொம்ப அழகாக பாண்டியர் காலத்தில் பண்ணப்படுதுங்க. இதோட வடிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா மேலே சதுர வடிவம், எண்கோண வடிவம், சதுர வடிவம்னு பாண்டியர் கால பாணியில் ரொம்ப அழகாக பண்ணப்பட்டிருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முக மண்டபம் அப்படின்னு 3 மண்டபங்கள் இருக்குது. ரொம்ப சின்னதான். இந்த கோயிலோட விமான அமைப்பு உள்ளுக்குள்ளே ஊடி பார்த்தீங்கன்னா மேலே அந்த கலசங்கள்லாம் வந்து இல்லைங்க. அது மேபி இயற்கை பேருலாம் போயிருக்கலாம், இல்லை திருடப்பட்டிருக்கலாம். மேலே முழுக்க செங்கற் கட்டுமானங்களில் இருக்குது. மேலே ரொம்ப டேமேஜாக உள்ளுக்குள்ளே வந்துருக்குங்க. இந்த கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக வெறும் நிலதானம், விளக்கெரிக்கிறது தானம் இதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த கல்வெட்டு மூலமாக 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்வெட்டில் நிறைய பேரோட பெயர்கள் வந்து சொல்லியிருக்கு. அப்போ 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுக்கு என்னென்ன பெயர் இருந்துச்சு அப்படிங்கிற கூட தெரிஞ்சுக்க முடியும். நம்பிகேசன், தேவனான தென்னவன், பேரரையன், அம்பலவன் உய்ய வந்தான், பருத்திக்குடி மாரையன், தேவன் சோமன், மீனவன் முத்தரையன், கோலப்பன், தென்னவன் கோலப்பன் அப்படின்னு பல பேர்கள் அறிய முடியுது. இவங்கெல்லாம் அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த கோயிலுக்கு பார்க்கறதுக்கான அதிகாரிகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிய முடியுது. இப்போ இதே மாதிரி தான் நம்ம ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பெயர்கள்லாம் இருந்திருக்கு. இந்த கோயிலோட அமைப்பு கிழக்கு கடற்கரையில் இருக்கிற பல கோயிலோட அமைப்பை ஒத்துப்போகுது. அதனாலேயே இந்த ஊரும் கோயிலும் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிறத அறிஞர்கள் கருதுகிறாங்க. இந்த ஊர் பெயரோட புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்து வர்றதுனால இது ஒரு வணிக நகரமாகத்தான் இருந்திருக்கலாம். கோயிலில் திருச்சுற்று மாளிகையோ சுற்றுச்சுவரோ இல்லைங்க. இந்த காற்றோட அரிப்பாலையும் இயற்கை சூழ்நிலையும் இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் ரொம்பவே தேய்மானமாகிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் 1905 வருடம் படியெடுக்கப்படுது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். இந்த கோயில் கட்டின காலத்திலேருந்து பிற்காலத்தில் மறுசீரமைக்கப்பட்டிருங்க. அப்போது அந்த கோயிலை சரி பண்ணவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த கற்களை, அந்த தூண்கள் வரிசையாக கல்வெட்டுகள் இருந்ததை மாற்றி இடமும் மாற்றி வச்சுட்டாங்க. அதனால் கல்வெட்டுகள் நீங்கள் வந்து ஒரு கோர்வையை படிக்க முடியாது, அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு இடமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த கல்வெட்டுகள் ஃபுல்லாக படி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது, உய்ய வந்தம்மன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. அதுவும் இந்த சிவன் கோயில் மாதிரியே தான் கட்டிட அமைப்பை கொண்டு இருக்குது. இந்த கோயில் ஒரு கற்றளி கோயில் நான் சொன்னேன். அதாவது கருங்கற்கள் அப்படியே அடிக்கடிக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும், 2 இன்டர்லாக்கிங்கில் பண்ண சிஸ்டம். அதோட இந்த கோயிலோட கீழ்ப்பகுதி முழுக்க கருங்கற்களை வச்சும் இந்த கோயிலோட மேற்பகுதி செங்கற் கட்டுமானங்களை வச்சும் பண்ணப்பட்டிருக்குங்க. நீங்கள் பாருங்கள், மேலே தான் செங்கல் இருக்குது. 800 வருட காலமாக தொடர்ந்து இருந்ததுனால பல இயற்கை பேரிடர்கள்னாலையும் சரியான பராமரிப்பு இல்லாத ஒரு காரணத்தினாலையும் இன்றைக்கி இந்த கோயில் ரொம்ப சிதிலமடைஞ்சிக்கிட்டே நாள் பட ரொம்ப சிதிலமடைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே நிறையா தெரியும். இந்த கோயில் இப்போவுமே ஒரு 2 அடிக்கு பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பாருங்கள், இந்த கோயிலோட கீழ்ப்பகுதி இன்னமும் புதஞ்சிருக்கு. நாள் பட இந்த கோயில் புதஞ்சிக்கிட்டே தான் போகுது. மேலே இருக்கிற, அதாவது இந்த கோயில் மேலே விமானத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிலைகள், அந்த நந்தியிலேருந்து நிறைய சிலைகள்லாம் உடஞ்சிருக்குங்க. இந்த கோயிலில் நிறையா சிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி சிவபெருமான் மட்டும்தான் இருக்கார், அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. சரியா, அம்மன் சன்னதி இருக்குது. அம்மனுக்கு பேர் வந்து சிவகாமி அம்மன். 2 தான் இருக்குது, 2 சிலைகள் மட்டும்தான் இருக்குது. மற்ற சிலைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. இந்த கோயில் இந்து அறநிலையத்துறை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க. அவங்க இந்த கோயிலை மறுசீரமைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சிவபெருமானோட நந்தி ரொம்ப டேமேஜாக இருக்கே. அது ஒவ்வொரு மாதத்தோட 2 பிரதோஷம் வரும்போதுமே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாமல் நந்திக்கு மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். அது கண்டினியூஸாக மந்த்லி 2 டைம்ஸ் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கிறனால அது இருக்க டேமேஜ் ஆகிட்டே போகுது. இந்த கோயில் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதை மறுபடியும் இது பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? பண்ணி ஆகணும். கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. நான் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. அது கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா இந்த சிவன்ராத்திரி டைம்லலாம் மக்கள் வந்து உட்காரும்போது நமக்கு பயமாக தான் இருக்கும். ஏன்னா இருக்க கல் இறங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஒரு தடவை இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட மேலே இருந்து ஒரு செங்கல் விழுந்துருச்சு. கரெக்டாக சிவபெருமானுக்கு பக்கத்தில் விழுந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் கோவிலை எப்படியாவது எடுத்து கட்டணும் அப்படின்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம்.
இந்த கோயில் ரொம்பவே அழகாக அமைதியாக வந்துருக்குங்க. கோயிலுக்குள்ளே அமைதியாக இருக்குது. வெளியே இந்த ஊரில் இப்போ அந்த பாட்டு சத்தம்லாம் வந்து கேட்டுட்ருக்கு. ஒரு அழகான அமைதியான நம்ம பாண்டிய மன்னர்கள் நமக்காக கொடுத்த கோயில். கோயில் மட்டும் கொடுக்கல, இங்கே 2 குளமும் வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க பாண்டிய மன்னர்கள். நான் ஏற்கனவே மலையடிக்குறிச்சியில் வந்து சொன்னேன், பாண்டிய மன்னன் 700 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிணறு வெட்டினார். இன்றைக்கும் அந்த கிணறு மக்களுக்கு பயனளிக்குதுன்னு. இங்கே பாருங்கள், பக்கத்தில் 2 குளம் இருக்குது. இன்றைக்கும் இந்த மேலக்கிணற மக்களுக்கு நீர் தேவைக்கு இதைத்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. நம்ம மன்னர்கள் வெறும் கோயிலை மட்டும் விட்டுட்டு போகல, நிறைய மக்களுக்கு குளம் இந்த மாதிரி நிறைய வெட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அழகான கோயில், ஒரு அமைதியான கிராமத்தில். நீங்கள் மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போனீங்க அப்படின்னா மெயின்லேயே இருக்கும் மேலக்கிடாரம். ஒரு தடவை உள்ளே வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு வந்து போங்க. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு அழகான கோயில், அமைதியான பாண்டிய மன்னர்கள் காலத்தை சேர்ந்த ஒரு கோயில் நம்ம மேலக்கிடாரம் அப்படிங்கிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியணுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிந்தும் அதோட வரலாறு புரியாத பல வரலாற்று இடங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்குறேன். அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி.